உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். சனி பகவானை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம். நவகோள்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். இவரை மந்தன் மற்றும் சனைச்சரன் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சூரியகுமாரனே சனி பகவான் ஆவார். இவர் யம தர்மராஜனின் சகோதரன் ஆவார். சனி பகவானின் மனைவி பெயர் நீலாதேவி. இவர்களது புத்திரனே மாந்தி என்னும் குளிகன் ஆவார். குளிகனின் தாத்தா சூரிய பகவான் ஆவார். தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் மட்டுமே பகை. ஆனால் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உறவு. ஆகவே சூரியன் தனது பேரனுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவார். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை நிர்ணயம் செய்பவர். ஆகவே இவர் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறார். காலபுருஷ ஆதிபத்தியத்தில் 10 மற்றும் 11ஆம் பாவ ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். ஆகவே இவர் தொழில்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவான் குடும்ப சமேதராய் காட்சியளிக்கும் இடம், அதாவது சனி பகவான் நீலாதேவி மாந்தி ஆகியோருடன் காட்சியளிக்கும் அபூர்வ தோற்றம் கொண்ட இடம் திருநாரையூர் ராமநாத சுவாமி திருக்கோயிலாகும். இவ்விடம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்துக்கு தெற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாச்சியார் கோயில். இங்கிருந்து பிரியும் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். சனி பகவானின் வாகனம் காகம். இவர் வாசம் செய்யும் திசை மேற்கு. இவருக்கு உகந்த நிறம் கருநீலம். மனித உடலில் பித்தம் நரம்பு மண்டலத்தை ஆள்பவர் சனி பகவான் ஆவார். மனித உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து அதற்கான கர்ம பலாபலன்களை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நிகழ்த்தி அவருக்கு ஞானத்தை அளிப்பதில் இவருக்கு நிகர் இவரே. ஆகவே சனியை போல கொடுப்பாரும் இல்லை, இவரை போல கெடுப்பாரும் இல்லை என்பது இவரை குறிக்கும் பழமொழியாகும். இவர் மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு அதிபதியாவார். இவரின் அதிதேவதை பிரம்மன். இவரின் திருத்தலம் திருநள்ளாறு. இவரின் நிறம் கருமை. இவரை பூஜிக்கும் மலர் கருங்குவளை. தானியம் எள். வஸ்திரம் கருப்பு மற்றும் கருநீல வஸ்திரம். இவரின் பிரசாதம் எள்ளுப்பொடி சாதம். இவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலங்கள் தங்கி ஜாதகருக்கு பலாபலன்களை தருவார். இவர் பார்வை செய்யும் இடங்கள் இவர் நின்ற இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் பாவங்களாகும். வாசகர்களே, எந்திரங்கள், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம். மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு. நன்றி, வணக்கம், சுபம்.